மகிமுள்ள தேவ ஆலய பிரதிஷ்டைக்கு வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வரவேற்கிறேன். பாடல் புஸ்தகத்திலே ஒருவேளை பாடல் புஸ்தகத்தில் கொடுத்த முதலாவது பாடல் 2 சரணங்களை பாடின பிறகு பாஸ்டர் ரெவரன் ஜோசப் பிரேம்குமார் அவர்கள் ஜெபம் செய்து ஆலயத்தை திறந்து வைப்பார்கள். பாடல் புஸ்தகத்தில் முதலாவது பாடல் துதித்து பாடிய பாத்திரனே. வேதம் இப்படி சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 9:15 இப்படி சொல்லுகிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பாடல் புஸ்தகத்தில் முதலாவது பாடல். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயரை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி ஆலய பிரதிஷ்டையில் டாக்டர் ரெவரன் ஜோசப் பிரேம்குமார் அவர்கள் பிலிப்பு வேதாந்த கல்லூரி இயக்குனர் தர்மபுரி சென்னை அவரை ஜெபித்து ரிபன் கட்டி கற்பனை திறந்து வைப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவரை நான் வாழ்த்துகின்றேன். நாம் கண்களை மூடி கட்டட சமூகத்தை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, யார் இந்த மகிமையின் ராஜா, அவருக்காக வாசல்களை திறவுங்கள், கதவுகளை உயருங்கள் என்று சொல்லி சங்கீதத்திலே ஆர்ப்பரிப்போடு ஆண்டவரே பாடியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உமது நாமத்திற்கு மகிமை வரப்பட்டபடி இந்த காரியத்தை செய்கிறோம். அப்பா, மகிமையுள்ள தேவசபை என்கிற அருமையான பெயரை கர்த்தர் கொடுத்திருக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திலே தம்முடைய மகிமை எப்பொழுதும் இருக்கும்படிக்கு அருமையான சபையாரையும் மேய்ப்பர் குடும்பத்தை வாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் ஆசீர்வதித்தாலும் தெய்வீக நாமத்தை பயன்படுத்தும். இக்கிரியை செய்கிற தெய்வமாக இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே மகிமையின் தேவ சபையின் இந்த அருமையான கட்டடத்தை திறந்து வைக்கிறேன். கர்த்தரை மகிமைப்படுத்துவார். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துதி சாத்திடுவோம். இந்த வராசிர யாத்திரையில் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையுள்ள தேவ சபைக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு ஒரு கட்டிடத்தை ஆயத்தப்படுத்த
என் தேவன் கட்டி முடிக்கப்பட நீ செய்த எல்லா அனுக்கிரகத்திற்காகவும் கிருபைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளவோ பிரயாசங்கள், எவ்வளவோ சூழ்நிலைகள் மத்தியிலும் என் தேவன் அதிசயமாய் நடத்தி வந்த உடைய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரதிஷ்டை ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரதிஷ்டை ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசனம், உம்முடைய அபிஷேகம், உம்முடைய ஆசீர்வாதமும், உம்முடைய தேவனுடைய சித்தமும், தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாக எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைகளையும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நீர் எடுத்து மகிமையாய் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக வரல ஆண்டவரே, உடைய பிரசனத்துல இருக்கிறது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி என்பதை நாங்கள் இந்த கால வேளையில கண்டு உடைய வார்த்தையை கேட்டு உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காக ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கிருஷ்ணபாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துருதையா. எங்க நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, எங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துருதையா. அப்பா மணிகளா செயல்லாம் நீங்களா, ஆறுகளோ பாடலை பாடி நம் தேவனுடைய ஆராதனைகளை கடந்து செல்ல போகிறோம். வேதவசனம் சொல்லுது, சங்கீதம் 122:1 சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு அல்லது திருச்சபை கூடுகிற நேரத்துக்கு போகிறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம்? கேள்வி கேட்டால் நிச்சயமாக சொல்லுவோம். ஆனால் எத்தனை சாக்கு சொல்லி எத்தனை பேர் வெளியே வராமல் இருக்கிறாங்க? நாம் மட்டும் வந்தால் போகாது, இன்னும் வராதவங்களாம் ஆண்டவருடைய சபைக்கு திருச்சபைக்கு பரிசுவாங்க ஐக்கியத்துக்கு வர வைக்க ஆயத்தமாக இருப்போமாங்க. பாடல் புஸ்தகத்திலே 2வது பாடல், அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். பாடல் தள்ள 2வது. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே
ஆராதிக்க வந்தோ அன்பு கூட